السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திருக்குர்ஆன் தேன் துளிகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே சின்னஞ்சிறு அத்தியாயங்களுக்கான விளக்கத்தை நாம் அறிந்து வருகிறோம். இதில் 113வது 114வது ஆகிய இரண்டு அத்தியாயங்களுடைய விளக்கங்களை கடந்த 3 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் பார்த்த சுருக்கம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள் சூனியம் வைத்ததாக சொல்லப்படுகிற செய்தி திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களுடன் முரண்படுகிற காரணத்தினாலும், அது பற்றிய அறிவிப்புகளிலே முரண்பட்ட பல வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலையும் அது சரியான தகவல் இல்லை. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சூனியம் செய்து வீழ்த்தவோ அவரை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது என்பதுதான் இதுவரைக்கும் பார்த்த சாராம்சம். அதனுடைய தொடர்ச்சியாக சூனியத்தினால் ஏதாவது செய்ய இயலுமா இயலாதா என்பதை பற்றி திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 102வது வசனம் தெளிவாக பேசுகிறது. இந்த 2வது அத்தியாயத்தில் 102வது பக்ராவுல 102வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் சூனியம் செய்து அதை ஒரு தொழிலா செய்து கொண்டிருந்தார்கள். மக்களை பயங்காட்டி, இப்ப நம்ம மந்திரம் செய்யறாங்கிறாங்கல்ல, இங்க உள்ள அஜர்த்துமார்கள் இவங்க எல்லாம் மந்திரம் செய்யறோம் அது செய்யறோம் ஏமாத்துற மாதிரி யூதர்கள் மக்களை அச்சுறுத்தி கொண்டு வந்தார்கள். ஏதாவது எங்கள்கிட்ட மோதுனீங்கன்னா நாங்க சூனியம் செஞ்சே உங்களை ஒரு வழி பண்ணிடுவோம் என்று அவங்க பயங்காட்டிட்டு வந்தாங்க. இந்த சூனியத்தை அவங்க எதன் அடிப்படையில் நியாயப்படுத்தி வந்தார்கள் என்றால், சுலைமான் நபி அவருக்கு ஏராளமான சக்திகள் எல்லாம் கொடுத்திருந்தான், அது அற்புதங்களை கொடுத்திருந்தான். ஜின்கள் எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்துச்சு. காற்றை கூட அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பறவைகள் எறும்புகளுடைய பேச்சுகள் கூட அவருக்கு புரிகிற அளவுக்கு அவருக்கு ஒரு அதிசயமான ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதை யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் சுலைமான் நபிக்கு அந்த சிகுறு தெரியும், அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பண்ணினாரு. சுலைமான் நபி பறவையுடைய பாஷையை கத்துக்கிட்டாருன்னா அது சிகுருங்கிற ஒரு வித்தையை வச்சுதான் அவர் பறவைகளை கூட வசப்படுத்தினாரு. ஜின்களை சைத்தான்களை எல்லாம் அவருக்கு வசப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொன்னால் அவருக்கு சிகுறு தெரியும். அந்த சிகரை தான் நாங்களும் வாழையடி வாழையாக கற்று வச்சிருக்கிறோம். இது இறைவன்ட்டு வந்த ஒரு மெசேஜ் தான் அப்படின்னு சொல்லி மதத்தின் பெயரால சொல்லி தான் ஏமாத்தையலாம். இப்ப நம்ம சமுதாயத்தில் கூட நம்மளை தாயத்து தட்டு தகடு ஏமாத்துறதா இருந்தா அதுக்கும் குர்ஆன் ஹதீஸ் சொன்னா தான் நம்புவோம். அதுக்காக வேண்டி சில பொய்களை சொல்லித்தான் நம்ப வைக்க முடியும். அந்த சமுதாய மக்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, சுலைமான் நபி அவர் வழியாக எங்களுக்கு இந்த சிகர்லாம் கிடைச்சிருக்கிறது, அதைத்தான் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது எங்க மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதுதான், இது இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கலை தான், இப்படி ஒரு நெசமாவே இருக்குது. அல்லாவே இப்படி ஒன்று படைச்சிருக்கிறான், இப்படி சில சக்திகளை கொடுத்திருக்கிறான், சில மந்திரங்கள் இருக்கிறது, அதை பயன்படுத்தினால் சில காரியங்கள் நிகழும். இதெல்லாம் நாங்களா கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, அல்லாட்டிருந்து வந்ததுன்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள். அதோடு இல்லாம வானவர்கள் வழியாக ஜிப்ரீல் மீகாயில் என்ற 2 வானவர்கள் வழியாகத்தான் இந்த சிகுறு என்ற கலை சுலைமான் நபிக்கு கிடைச்சது என்றும் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அவங்க செய்யற அந்த சிகுருங்கிற பித்தலாட்டத்துக்கு மார்க்க அங்கீகாரத்தை இருக்குன்னு காட்டுவதற்காக 2 காரணத்தை அவங்க சொன்னாங்க. ஒன்னு, சுலைமான் நபியோட இதை தொடர்பு படுத்தினாங்க. 2வது ஜிப்ரீல் மீகாயில் என்ற 2 வானவர்களோட தொடர்பு படுத்தினாங்க. இந்த 2ஐயும் தொடர்பு படுத்தி அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு மறுப்பா இந்த வசனம் இறங்குது. 2வது அத்தியாயம் 102வது வசனம் சிகரை பற்றியே, இந்த சிகருன்னு பித்தலாட்டம் பண்றாங்களே அவங்கள பற்றியே அருளப்பட்ட வசனம்.
அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா வத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள் எதை கூறினார்களோ அதை இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சுலைமான் நபிக்கு இதுல சம்பந்தம் இல்லையா? சுலைமான் நபி காலத்தில் உள்ள ஏதோ ஷைத்தான்கள் இட்டு கட்டி விட்டதை கெட்டவர்கள், ஷைத்தான கெட்டவன் அர்த்தம், கெட்டவர்களையும் ஷைத்தான் என்று குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற வாரம் கூட நம்ம சொன்ன ஒரு கவிஞன் ஒரு பாட்டு படிச்சுட்டு போயிருக்கும் பொழுது அந்த ஷைத்தானை பிடியுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மனிதனை ஷைத்தான் என்று சொல்வதற்கு நிறைய சான்று இருக்கிறது. இதே பக்ராவுல கூட முனாபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட வரும்போது நாங்க உங்களை சேர்ந்தவங்கங்கறாங்க. ஒய்தா கலவு இலா ஷயாத்தீனிஹும், அவங்க ஷைத்தான்கள்ட்ட போட உடனே இன்னாமாக்கும் நாங்க உங்களை சேர்ந்தவர்கள் தான் சொன்னாங்கன்னு வருது. ஷைத்தான்டையா போனா? ஷைத்தான் என்று சொல்லக்கூடியது தலைவர்கள், கிட்ட தலைவர்களை ஷைத்தான் என்று திருமறை குர்ஆன் பல இடங்கள்ல குறிப்பிடுகிறது. அதுக்காண்டி எல்லா இடத்துலயும் அந்த அர்த்தம் செய்யக்கூடாது. ஷைத்தானுக்கு ஷைத்தான்ங்கிற அர்த்தம் தான் 95% இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறைந்த இடங்கள்ல ஷைத்தான்கிற சொல்லு மனித ஷைத்தான்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான ஒரு இடம் இது. வத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள், அது கெட்டவர்கள், கெட்டவர்கள் எதை சொன்னார்களோ அதை இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிப்பவராக இருந்ததே கிடையாது. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, இந்த சிஹ்ரை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் ஷைத்தான்கள் தான் காபிர்களாக ஆகிவிட்டார்களே தவிர சுலைமான் காபிரா இருந்தது இல்லை அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. இது கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா, இந்த சிஹ்ரு என்ற இந்த வித்தையை கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுக்கிறது, இப்படி மக்களை ஏமாத்துறதுக்குரிய இந்த ஒரு நாலேஜ மக்களுக்கு சொல்றது, இதெல்லாம் குஃபுர்னு அல்லாஹ் சொல்லி காட்டணும். இது சாதாரண பாவம் கிடையாது. இறைவனை நிராகரிப்பதும் சரிதான், இந்த சிஹ்ருங்கிற ஒன்றை கற்றுக்கொள்வதும் சரிதான். இப்படிப்பட்ட ஒரு வேலையை சுலைமான் செய்ய மாட்டார். ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிப்பவராக இருந்ததே கிடையாது. அவர் எப்ப நிராகரிப்பவராக இருந்தது இல்லையோ சிஹ்ரு செஞ்சிருக்க மாட்டார். சிஹ்ரு நிராகரிப்பு, சிஹ்ருங்கிறது நிராகரிப்புல கொண்டே விடக்கூடிய காரியம். வேற யார் தான் இதை சொல்லி கொடுத்தா? இவங்க சொல்லக்கூடிய இந்த கலை எங்க இருந்து வந்திருக்கு என்று கேட்டால், வலாக்கின்ன ஷயாத்தீன, சில கெட்டவர்கள், யுஅல்லிமூன கஃபரு, நிராகரிப்பவர்களாக மாறிவிட்டார்கள். யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, மனிதர்களுக்கு சிஹ்ரை கற்றுக் கொடுத்து சில ஷைத்தான்கள் தான் காபிர்களாக ஆகிவிட்டார்கள். அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டா, நீ சொல்லக்கூடிய இந்த சிஹ்ரு அது அந்த மாதிரி வித்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறிய, இதுக்கு சுலைமான் நபிக்கு சம்பந்தம் இல்லை. சில ஷைத்தானுவ காலகாலமா சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை நீங்க என்னமோ மார்க்கத்தின் பெயரால செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. இதுக்கு சுலைமானுக்கு சம்பந்தம் இல்லை, இது இந்த காபிர் தான் செஞ்சான்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ். இதுல இருந்தே இது மனித ஷைத்தானை குறிக்குதுன்னு சொல்லுது. இந்த வசனத்தை பார்த்தாலும் ஷைத்தான்கள் காபிர்களாக ஆனார்களாம். எதை கொண்டு காபிரானாங்க? சிஹ்ரை கற்றுக் கொடுத்து காபிரானார்கள். நெச ஷைத்தானா இருந்தா அவன் ஆல்ரெடி காபிரா இருக்கிறான். இங்க நெச ஷைத்தானா அல்ல நாடல, மனுஷன்ல உள்ள ஷைத்தானை குறிக்கிறதுனாலதான் சில ஷைத்தான்கள் தான் சிஹ்ரை கற்றுக் கொடுத்து காபிர்களாகி விட்டார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப சிஹ்ரை கற்றுக் கொடுத்து காபிராகி விட்டார்கள் என்ற அந்த வாசகத்தை பார்த்தோம்னா மனிதர்ல உள்ள கெட்டவனை அல்லாஹ் அங்க சொல்லி காட்டுறான். இப்ப மொத்தத்துக்கு என்ன அர்த்தம் வருதுன்னு கேட்டா, இந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழுகிற யூதர்கள் சுலைமான் நபி காலத்துல ஷைத்தாங்க சில பேர் இருந்தானோ, அவங்க உண்டாக்குன ஒரு கலையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர சுலைமான் நபியோட பொய்ய சம்பந்தப்படுத்துறாங்களே தவிர அதுக்கு சுலைமான் நபிக்கு சம்பந்தம் இல்ல. ஷைத்தானுவ தான் இதை சொல்லி கொடுத்தது, கெட்ட உணவு தான், கெடுக்கிற உணவு தான், ஏதோ சுயநலத்துக்காக இப்படி ஒன்னை ஏமாத்தி உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு இது ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சுட்டு அடுத்து வருகிறது ஒமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த ரெண்டு மலக்கு, மலக்குன்னா வானவர், மலக்குன்னா வானவர், மலக்கைனி என்று சொன்ன அரபு மொழியில ரெண்டு மலக்குன்னு அர்த்தம். எல்லா மொழியிலையும் ஒருமையும் பன்மையும் தான் இருக்கும். அரபு மொழியில ஒருமைன்னு ஒண்ணு இருக்கு, இருமைன்னு ஒண்ணு இருக்கு, பன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுக்கு தனி வார்த்தை, ரெண்டு மனுஷனுக்கு தனி வார்த்தை, ரெண்டுக்கு மேல உள்ளதுக்கு தான் மனிதர்கள் சொல்லணும். தமிழ்ல மனிதன் மனிதர்கள் தான் ரெண்டு சொல்லு தான் இருக்கு. யானை யானைகள், பேனா பேனாக்கள், கழுதை கழுதைகள் ஒருமை பன்மையோடு நின்றும் தமிழ் மொழியில. ஆங்கிலத்தில் அது மாதிரி பல மொழிகள் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு சில மொழிகள்ல ஒரு மைக்கு ஒரு வார்த்தை, ரெண்டு மைக்கு தனி வார்த்தை, ரெண்டுக்கு மேல இருந்தா தான் பன்மையா யூஸ் பண்ணுவாங்க.
இது மாதிரி மொழியில் அரபு மொழி ஒண்ணு. இப்போ அதாவது மலக்குன்னா ஒரு மலக்கு, மலக்காணின்னா மலக்காணி அல்லது மலக்கைனி ரெண்டு மலக்கு, மலாயிக்கத்துனா பல மலக்கு. அப்ப ஒருமைக்கு ஒரு வார்த்தை, இருமைக்கு ஒரு வார்த்தை, பன்மைக்கு ஒரு வார்த்தை, மூணு வார்த்தைகள் உண்டு அரபு மொழியில மட்டும். அந்த அடிப்படையில் ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, மலக்குன்னா ஒரு மலக்கு, மலக்கைனா ரெண்டு மலக்கு. அல் மலக்கைன்னு இந்த அல் வருது பாருங்க, இந்த அல் என்ற வார்த்தையை ஒரு சொல்லோட அரபு மொழியில சேர்த்தோம்னு சொன்னா என்ன இந்த ஹாரூத் மாரத்துன்னு குழப்பிட்டு இருக்காங்க, எல்லாம் இதுல கொண்டு வரணும். அதுக்காக தான் மலக்குன்னு சொன்னா ஒரு மலக்குன்னு அர்த்தம், மலக்கைனி ரெண்டு மலக்கு. அரபு மொழியில ஒரு சொல்லோட அல் என்ற வார்த்தையை சேர்த்தோம்னு சொன்னா அந்தங்கிற அர்த்தம் கிடைச்சிடும். உதாரணமா கிதாபுனா புத்தகம், அல் கிதாபுனா அந்த புத்தகம். கிதாபு என்று வெறுமனே கிதாபுன்னு சொன்னா புத்தகம் அர்த்தம், அல் கிதாபுன்னு சொன்னா அந்த புத்தகம். நேற்று பேசிக்கிட்டு இருந்தோமே, காலையில பேசிக்கிட்டு இருந்தோமே, அந்த புத்தகம் அர்த்தம். ஏதாவது ஒரு புஸ்தகத்தை பத்தி ஏற்கனவே பேசிவிட்டு மறுபடியும் அந்த புஸ்தகத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அல் கிதாபுன்னு சொல்லணும். முதல் தடவை சொல்லும் போது வெறும் கிதாபுன்னு சொல்லிவிடணும். ரெண்டாவது தடவை அதை பத்தி பேச வேண்டி வரும் பொழுது என்ன செய்யணும், அல் கிதாபு அந்த கிதாபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கலமுன்னா பேனா, அல் கலமுன்னா அந்த பேனா, எந்த பேனா முன்னாடி அதை பத்தி பேசி இருக்கணும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னா அலா மலக்கைன்னு அல்லாஹ் சொல்லல, அலல் மலக்கைனி, அல் மலக்கைனி அல் போடுறான்ல. வமா உன்சில அலா பிளஸ் அல் மலக்கைனி தான் அலல் மலக்கைனி வரும். அப்ப அந்த இருவானவர்களுக்கும் இந்த சிகிர் அருளப்படவில்லை. வமா உன்சில என்றால் அருளப்படவில்லை அர்த்தம். அலல் மலக்கைனி என்று சொன்னா வானவர்கள் மீது அர்த்தம் கிடையாது, அந்த இருவானவர்கள் அர்த்தம். அலல் மலக்கைனுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அந்த இருவானவர்கள் மீது இந்த சிகிர் என்ற கலை அருளப்படவில்லை அப்படின்னு வருது. அந்த இருவானவர்கள் யாரு, அந்த எப்ப சொல்லிட்டோமோ முன்னாடி போய் தேடி பார்க்கணும். முன்னாடி தேடி பார்த்தோம்னு சொன்னா ஒரு 5 வசனத்துக்கு முன்னாடி வருகிறது, மன்கான் அதுவும் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃப இன்னல்லாஹ அதுவும் லில் காஃபிரீன். யார் ஜிப்ரீல் மீகாயிலுக்கு எதிரியாக இருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரியா இருக்கிறான்னு சொல்லி முன்னாடி 2 மலக்க பத்தி பேசப்பட்டிருக்கிறது. ஒரு 5 வசனத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜிப்ரீல் மீகாயில் என்ற 2 மலக்க பத்தி பேசிவிட்டு இங்க அல்லாஹ் சொல்றான் அந்த 2 மலக்குக்கும் இந்த சிகிர் கொடுக்கப்படல, சுலைமானுக்கும் கொடுக்கப்படல, அந்த 2 மலக்குக்கும் கொடுக்கப்படவில்லை. எந்த 2 மலக்கு, அந்த 2 மலக்குன்னு வந்ததுனால அது முன்னாடி சொன்னது தான் எடுத்துக்கிறேன். சில ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அல்லுங்கிறத கவனிக்காம, கிராமரை கவனிக்காம அலல் மலக்கைனு பி பாபில ஹாரூத் மாரத்து பின்னாடி வரும், அந்த ஹாரூத் மாரத்து தான் மலக்குன்னு விளங்கிட்டாங்க. எது குழப்பம், ஹாரூத் மாரத்துன்ற 2 பேரும் மலக்கு ஆக்கி அந்த மலக்குகளை சிகர சொல்லி கொடுத்தது ஆக்கி ஏருக்கு மாற அர்த்தம் பண்ணி விட்டாங்க. அதுல என்ன கரெக்டான அர்த்தம் என்னன்னு கேட்டா வமா உன்சில அருளப்படவில்லை, இந்த சிகிர் என்பது இந்த சூனிய கலை என்பது அருளப்படவில்லை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளப்படவில்லை. அலல் மலக்கைனி அந்த 2 மலக்குகளுக்கு அருளப்படவில்லை. அந்த நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிந்தி தேடக்கூடாது, முந்தி தான் தேடணும். அந்த வார்த்தையை போட்டீங்க என்று சொன்னா பின்னாடி யாரை பத்தி சொல்லுது நீங்க தேடக்கூடாது, முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்க தேடணும். அந்த அடிப்படையில் அந்த இருவானவர்கள் என்ற இந்த வாசகத்துக்கு அர்த்தம் ஜிப்ரீல் மீகாயில் தான். ஜிப்ரீல் மீகாயிலுக்கு சம்பந்தம் இல்லை. 2 அல்லாஹ் மறக்கிறாங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டத்துக்கு சுலைமான் நபிக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்க செய்யற இந்த பித்தலாட்டத்துக்கு ஜிப்ரீல் மீகாயிலும் சம்பந்தம் கிடையாது. எவனோ சைத்தான் சொன்னதை என்ன செய்றீங்க, கேட்டு ஏமாந்து போயிருக்கிறீங்க அப்படின்னு யூதர்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க. அவங்க தான் ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செஞ்சதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் அறிவிப்புகள் இருக்கிறது. அது சரியில்லைங்கிறதுக்கு இந்த வசனமும் ஆதாரமா இருக்கிறது. அல்லாஹ் மறுக்கிறாத. அதோட நிப்பாட்டிக்கிறாம பிபாபில ஹாரூத் வ மாரூத், ஹாரூத் மாரூத் என்ற அந்த ஷைத்தான்கள், அது மலக்கு முடிஞ்சிருச்சு. ஷைத்தான்கள் சொன்னதைத்தான் இவர்கள் பின்பற்றினார்கள்னா ஷைத்தான்டா யாரு, நெச ஷைத்தானா இல்ல, ஹாரூத் மாரூத் என்ற 2 ஷைத்தான்கள். அவர்கள் ஹாரூத் மாரூத், ஹாரூத் மாரூத் என்ற 2 ஷைத்தான்கள் தான் இது சொல்லி கொடுத்தாங்க. மலக்கு சொல்லி கொடுக்கல, அதாவது ஜிப்ரீல் மீகாயில்ங்கிற மலக்கு சொல்லி கொடுக்கல இந்த சிகிர. இந்த சிகிருங்கிறத மக்கள்கிட்ட பரப்புனவங்க யாருன்னு கேட்டா ஹாரூத்னு ஒரு ஷைத்தான், மனுஷன் தான். ஹாரூத் என்ற ஒரு மனித ஷைத்தான், மாரூத் என்ற ஒரு மனித ஷைத்தான். இவனு 2 பேரும் தான் இப்படி ஒரு மக்களை ஏமாத்தி பயங்காட்டுறதுக்காக வேண்டி இதை ஓதுனா அப்படி வரும், அதை ஓதுனா இப்படி வரும்னு பயங்காட்டி புதுசாக உண்டாக்கி மக்களை கெடுத்தவங்க இவங்க தான் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது.
ஹாரூத் மாரு சில ஆளுக்கு என்ன செஞ்சிடறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கதை விடுவாங்க. என்ன கதைன்னு கேட்டா ஹாரூத் மாருத்துக்கு ஒரு கதை. ஹாரூத் மாருத்துனா மலக்கு தானா, இந்த மலக்கைன்னு வருதுல அது ஹாரூத் மாருத்து தான் குறிக்குமா. ஹாரூத் மாருத்து மலக்கு வந்து எப்படிப்பா அந்த சிகர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, சிகரை சொல்லி கொடுக்கிறது மலக்கு வேலையா அப்படின்னு கேட்டோம்னா மலக்குகள் வந்து அல்லாஹ்ட்ட சவால் விட்டாங்களாம். என்ன சவாலு? நீ பாட்டுக்கு மனுஷனை படைச்சு விட்ட, அவங்க பாட்டு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, கண்டுக்கிற மாட்டேங்கிற, ஏன் அவர்கள் மீது இவ்வளவு கருணை காட்டுற அப்படின்னு கேட்டாங்களாம். முதல்வருக்கு அப்ஜெக்ஷன் பண்ணியாச்சு படைக்கும் போது. இப்ப இடையில கொஞ்ச நாளைக்கு பிறகு மனுஷன் நிறைய தப்பு செய்யறதை பார்த்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்களாம், என்ன நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு வயல் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறான், அவங்களை தண்டிக்காம விட்டு வச்சிருக்கிற, ரொம்ப கருணை காட்டுறீங்கன்னு கேட்டவுடனே அவர்களுக்கு கொடுத்ததை உங்களுக்கு கொடுத்தால் நீங்க அதை விட தப்பு பண்ணுவீங்க அல்லாஹ் சொன்னானா. நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்குது? ஆசாபாசம், அந்த மனோ இச்சை நமக்கு ஒண்ணு இருக்கிறது, சுயமாக முடிவெடுக்கிற ஒன்று நம்மகிட்ட இருக்கிறது. மலக்குக்கு அது கிடையாது. மலக்கை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செஞ்சுட்டு போயிருவாங்களே தவிர குனிண்டா குனிவாங்க, நிமிருன்னு சொல்ற வரைக்கும் குனிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. 1,00,000 வருஷம் ஆனாலும் சரிதான், அது குனிந்தா குனிஞ்சிருவாங்க. நம்ம என்ன செய்வோம்? குனிந்தா எவ்வளவு நேரத்துக்கு குனியன்னு கேட்போம். அட குனியும் போது கேட்காட்டா கூட கொஞ்சம் நேரம் சென்று கேட்டுருவோம், இப்படி எவ்வளவு நேரத்துக்கு நான் இருக்கேன்னு கேட்டுருவோம். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா சொன்னது செய்வாங்க. சஜிதாவுல கடனை சஜிதாதான், எந்திரின்னு சொல்ற வரைக்கும் மறு பேச்சு பேச மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் மலக்குகள். அப்ப அந்த அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களை வந்து நான் படைச்சது வேற டைப்ல படைச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்து சுயமா முடிவெடுக்கிறது, சுயமா சிந்திக்கிறது, நல்லது கெட்டது ரெண்டையும் ஆய்வு பண்ணி நீங்க விரும்பினதை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட சுகம் உங்களுக்கு கிடையாது. நான் எப்படி ஏறக்குறைய ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படி நீங்க போய்கிட்டு இருப்பீங்க. மனுஷனை நான் அப்படியா படைச்சிருக்கிறேன், அவனுக்கு அறிவு ஒன்று கொடுத்துருக்கிறேன், அவன் நினைச்சா இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம், அந்த மாதிரி படைச்சு வச்சிருக்கும் தப்பு செய்யத்தானே செய்வான் அப்படின்னு அல்லாஹ் பதில் சொன்னானா. உடனே இந்த ரெண்டு மலக்குகள்லாம் என்ன செஞ்சாங்களா, அல்லாஹ்ட்ட வந்து சேலஞ்சு பண்ணாங்களாம். என்ன சேலஞ்சு? வேணும்னா எங்களுக்கு நீ அந்த மாதிரி அந்த ஆசையை கொடுத்து பாரு, நாங்க இந்த பூமியில போய் நாங்க அதை ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம் அந்த மலக்குகள்லாம். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னானா, உங்க மலக்குலயே ரொம்ப சூப்பரான 2 பேரை செலக்ட் பண்ணிட்டு, மலக்குகள்லயே ரொம்ப தரமிக்க 2 பேரை செலக்ட் பண்ணிட்டு, சோதனைக்கு 2 பேரை நான் அனுப்பி விடுறேன் அல்லாஹ் சொன்னானா. உடனே ஹாரூத் மாரூத் தான் ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்களாம் அப்ப இருக்கிறதுலயே. அந்த 2 பேரையும் கொண்டாந்து இந்த இருக்கு 2 பேரு அப்படின்னு கொண்டாந்து ஒப்படைச்சாங்களாம். அல்லாஹ் என்ன பண்ணானா, அந்த 2 மலக்கையும் மனுஷனுக்குள்ள எல்லா தன்மையும் கொடுத்து அனுப்பி வச்சு விட்டானா பூமிக்கு. அங்கிருந்து வந்ததுனால சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுமா, அங்க வானுலகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் தெரியும்ல, சில செய்திகளோடு அவங்க வந்துட்டாங்களாம். வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு ஜுகுரான் ஒரு நட்சத்திரம் விடிவெள்ளி, அந்த விடிவெள்ளிய வந்து அல்லாஹ் பொம்பளையா மாத்தி அனுப்புனானா. விடிவெள்ளிய பொம்பளையா மாத்தி எழுதி வச்சுக்கிறாங்க தப்சீர்ல. இந்த தப்சீரை வச்சுக்கிட்டு தான் ஹாரூத் மாரூத் மலக்குங்கிறது. என்ன தப்சீர்ல உள்ள இந்த கட்டுக்கதையை வைத்துக் கொண்டுதான் ஹாரூத் மாரூத்னா மலக்குன்னு சொல்றாங்களே, அந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இந்த கதைக்கு. அல்லாஹ் என்ன நட்சத்திரத்தை விடிவெள்ளிய வந்து பொம்பளையா மாத்தி அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டு அந்த 2 பேர்த்தையும் போய் சொன்னா, அந்த பொம்பளை சொன்னா போனவொன்னு அழகா இருந்தவொன்னு மனுஷனோட படைக்கப்பட்டிருக்காங்க மலக்கு. அந்த பொம்பளை மேல உங்களுக்கு 2 பேருக்கு ஆசை வந்துருச்சான். ஆசை வந்தவுடனே அவளை அடைய முற்படும் போது அவ என்ன பண்ணிட்டாலாம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சா தான் நான் வந்து என்ன செய்வேன், உங்களுடைய ஆசைக்கு இணங்குவேன் அப்படின்னு சொன்னாலாம். அம்மாடி அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்ட்டாங்களாம் ஒரு 2 பேரும். அடுத்த நாள் என்ன பண்ணாலும் ஒரு குழந்தையை கொண்டு வந்து தூக்கிட்டு வந்தாலாம். அப்ப இவங்க அடையிறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். இந்த குழந்தைய கொலை பண்ணாதான் நாங்க வந்து உனக்கு இணங்குவோம், அம்மாடி சிறுக்கு வைக்க மாட்டோம் கொலையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். 3வது நாள் வந்தாலாம், ஒரு பாத்திரத்துல வந்து மதுபானத்தை கொண்டு வந்தாலாம். இதை குடிச்சாதான் நான் வந்து இணங்க வேண்டாம். குடிச்சாங்களாம். குடிச்ச உடனே போதை ஏறி போய் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற வேலையும் செஞ்சாங்களாம். அந்த குழந்தையும் கொலை பண்ணி விட்டாங்களாம், தப்பான காரியத்தையும் செஞ்சுட்டாங்களாம். இந்த மாதிரி செஞ்சதுனால தலைகீழ கட்டி அந்த ஒரு கிணத்துல எல்லாம் தொங்க விட்டு வச்சுக்கிறானா. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்களா, கிணத்துலயே தலைகீழ கிடக்குறாங்களாம். அல்லாஹ் கேட்டானா, நீங்க செஞ்ச தப்புக்கு மறுமையில உங்களுக்கு தண்டனை தரட்டுமா இந்த உலகத்துல தரட்டுமான்னு அல்லாஹ் கேட்டானா. இந்த உலகத்துல கொடுத்துடலான்னு சொன்னாங்களாம். அதனால தலைகீழ கியாமத் நாள் வரைக்கும் கட்டி தொங்க விட்டு. இதுதான் கதைங்க. இது எந்த ஹதீஸ்ல இருக்குது, ஆதாரப்பூர்வ நூல்ல இதுல இருக்குதா? கிடையாது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? கிடையாது. இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டிக்கொண்டு அந்த ஹாரூத் மாரூத்ங்கிற மலக்கு தான் 2 மலக்கு வந்துதான் சிகரையும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரி கட்டுக்கதைக்கெல்லாம் நட்சத்திர சந்திரனை விடிவெள்ளியை பிடிச்சி பொம்பளையா ஆக்குறது இதெல்லாம் புராணங்கள்ல உள்ளது.
மனுஷன் ஒரு தனிப்படைப்பு, மைக்கு பொம்பளை ஆக்குறது அது அந்த மாதிரி விளையாட்டுலாம் அல்லாஹ் செஞ்சது கிடையாது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய மனிதன் தான் மண்ணால் படைக்கப்பட்ட மனுஷன், அவ்வளவுதான். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் மலக்குடைய சுபாவத்தை மாத்தி அல்லாஹ் அனுப்புவான அனுப்ப மாட்டான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த மனிதர்கள் தூதர்களை அனுப்பும் போது மலக்கை அனுப்ப வேண்டியதுனால கேட்டு பார்த்தாங்க. அப்ப கூட அல்லாஹ் அனுப்ப மாட்டேன்டான். மலக்குகளை தூதர் அனுப்ப முடியாதுமா, மலக்குகள் மனுஷனுக்கு மனுஷன் தான் வழிகாட்டியா இருக்க முடியும். நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு அல்லாஹ் அந்த கோரிக்கையை நிராகரிச்சதெல்லாம் நம்ம மறைகூற இறை தூதர்கள் நபிமார்களுடைய இலக்கணத்தில் உங்களுக்கு விளக்கமா சொல்லி இருக்கிறோம். அதனால இது கட்டுக்கதை. ஹாரூத் மாருத்னா மலை கிடையாது. ஹாரூத் மாருத் என்று 2 மனுஷங்க இருந்தாங்க. அவனும் இந்த மாதிரி சில டெக்னிக்கை கண்டுபிடிச்சு வைத்துக் கொண்டு மக்களை ஏமாத்துறதுக்கு, பயங்காட்டுவதற்கு சில மந்திர தந்திரங்கள், இந்த மாதிரி வித்தைகளை கத்துக்கொண்டு அதை சில ஆட்களுக்கு நினைஞ்சாங்க சொல்லி கொடுத்தாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப ஒமா பாபில ஹாரூத் மாரூத், ஹாரூத் மாரூத் என்ற 2 சைத்தான்கள் தான் அதை கற்றுக் கொடுத்தார்களே தவிர மலக்குகள் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு இந்த அல்லாஹ் மறுத்துறான். சிஹருக்கு அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் கிடையாது. அது இறைவன் புறத்திலிருந்து வந்த மெசேஜே கிடையாது. மக்களை ஏமாத்திருக்கு இவங்களா உண்டாக்கணும் ஒரு ஃப்ராடு அப்படின்னு அல்லாஹ் துவைக்கிறான். தூக்கிட்டு அடுத்து என்ன வருதுன்னா, ஒமாயு அல்லிமானி மின் அஹதின், அந்த 2 பேரும் ஹாரூத் மாரூத் என்ற 2 சைத்தான்களும் கற்றுக் கொடுப்பது இல்லை. ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா, நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம், நீங்கள் இதை கத்துக்கிறாதீங்க என்று சொல்லாமல் என்ன செய்யறது இல்லை, அவங்க கற்றுக் கொடுப்பதில்லை. கற்றுக் கொடுக்கிறதா இருந்தா இது ஒரு பயங்கரமான வேலை, இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வித்தை செய்யறவங்க அப்படி சொல்லுவாங்க. வித்தை கத்துக் கொடுக்கிறவன்லாம் கத்துக்கிட்டு வர்ற ஆள்கிட்ட என்ன செய்வாங்க, பயங்காட்டுவாங்க. இது லேசப்பட்ட விஷயம் இல்ல, இதை கத்துக்கிட்டா பயங்கரமான பிரச்சனை எல்லாம் உண்டாகும், உன்னையே பெருட்டி அடைச்சிரும், ஒரு வார்த்தையை மாத்தி சொல்லிட்டு வை, உன்னையே அமைக்கிறப்பெல்லாம் பயங்காட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லி கத்து கொடுத்துருக்காங்க. இந்த வித்தையை அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. இந்த பிராடு பண்ற வித்தைகள் பூராவுமே இப்படி பயங்காட்டி தான் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மின்ஹுமா, இந்த 2 பேரிடம் இருந்தும் மக்கள் கற்றுக்கொண்டார்கள், யூதர்கள் கற்றுக்கொண்டார்கள். மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, ஒரு மனிதனையும் அவனுடைய மனைவியையும் எவ்வாறு பிரிப்பது என்பதை கற்றுக்கொண்டார்கள். அந்த 2 பேர்த்தையும் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனையும் அவனுடைய மனைவியையும், கணவன் மனைவியை எவ்வாறு பிரிப்பது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமாஹும் பிலார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி விதியில இருந்தாலே தவிர இதனால் யாருக்கும் எந்த தீங்கும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்ப பொய்யின் அர்த்தம். அவங்க கத்துக்கொண்டது எதை நினைச்சு கத்துக்கிறாங்கன்னா, இந்த சிகுருங்கிற வச்சு நம்ம கணவன் மனைவிக்குள்ள பிரிச்சு போடலாம், பொண்டாடி புருஷன் வசியம் அப்படித்தான் ஏமாத்துறாங்க, வசியம் பண்ணலாம் அதை பிரிச்சு விட்டுறலாம் என்று சொல்லி அதை கத்துக்கொண்டார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமாஹும் பிலார்ரீன பிஹி, இந்த சிகுர் மூலமாக அவர்கள் தீங்கிழைக்க மாட்டார்கள், முடியாது. மின் அஹதின், யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது. இந்த சிகரின் மூலமாக அவர்கள் எந்த தீங்கும் யாருக்கும் அளிக்க முடியாது. இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. நமக்கு விதின்னு ஒன்று ஏற்படுத்திருப்பான்ல, அதுல நடக்கும் போது சிகர்னால வச்சு 4 பேர் நினைச்சுக்கிறான், அவ்வளவுதான். இதனால ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாதுன்னு எல்லாம் மறுக்கிறான். அவங்க கத்துக்கொண்டது கணவன் மனைவியை பிரிப்பதற்கு, அது நடக்குமானா நடக்காது. அவங்க நினைச்சுக்கிட்டது அப்படி கணவன் மனைவியை பிரிக்கிறத கத்துக்கொண்டார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஒமாஹும் பிலார்ரீன, அவர்கள் தீங்கிழைக்கக்கூடியவர்களாக இல்லை. பிஹி, பிஹினா இந்த சூனியத்தின் மூலம், இந்த சிகர் மூலமாக தீங்கிழைக்க முடியாது. மின் அஹதின், ஒருவருக்கும் தீங்கிழைக்க முடியாது. இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வயத்தஅல்லமூன, அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மா யதுர்ருஹும், அவர்களுக்கே கேடாக இருக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள். ஒலா என்பவும், அவர்களுக்கு எந்த பயனும் தராததை கற்றுக்கொண்டார்கள். அதுல ஒரு பயனும் கிடையாது. கத்துக்கிட்டான அவனுக்கு தான் கேடாம், எனக்கு கேடு இல்லை. அதான் இந்த கத்துக்கொண்டது கத்துக்கொண்டவனுக்கு கேடாக முடியுமே தவிர அதை கொண்டு மற்றவனுக்கு கேடாகுமான்னு ஆகாது. தங்களுக்கே கேடு செய்யக்கூடியதை நினைச்சிட்டாங்க அவங்க கத்துக்கொண்டார்கள் எல்லாம் முடிக்கிறான். இந்த சிகுருங்கிறதுல சுலைமான் நபி இருந்து வந்துச்சுங்கிறதையும் எல்லாம் மறுக்கிறான். 2 மலக்குகள் மூலமா வந்துச்சுங்கிறதையும் மறுக்கிறான். அதனால் ஏதாவது நடக்குமா அதையும் மறுக்கிறான். இந்த சிகரை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா, கையை காலை முடக்க முடியுமா, ஒருத்தனை மெண்டல் ஆக்கிட முடியுமா, ஒருத்தனை பிள்ளை இல்லாம ஆக்கிட முடியுமா, ஒருத்தனுக்கு நோயாளி ஆக்கிட முடியுமா, ஒன்னும் முடியாதுங்கிறான்ல. இந்த சிகர் மூலமாக
அல்லாஹ்வுடைய விதியில ஏதாவது ஏற்படுத்தி இருந்தால் அந்த விதி பிரகாரம் நடக்கிற அவனுக்கு நடக்கும். அதை சிகிர்னாலன்னு சொல்ல இயலாது. அது மாதிரி ஒன்று ரெண்டு நடந்துருமே தவிர இந்த சிகிரினால் ஒருத்தருக்கும் கேடு செய்ய இயலாதுன்றல இந்த ஒருத்தர்ல ரசூல்லா வர மாட்டாங்களா? ஒருத்தருக்கும் கேடு செய்ய இயலாதுன்னு எல்லாம் சொல்றான். ரசூல்லாவுக்கு மட்டும் கேடு செஞ்சாங்கன்னா இந்த சிகருங்கிற அந்த சம்பவத்தை நீங்க நம்புனீங்கன்னா என்ன வரும்? ஒருவனுக்கும் இவங்க சிகர்னால கேடு செய்ய முடியாதுன்னு எல்லாம் சொல்றான். சாதாரண ஒருவன்கிற நீங்க நான்லாம் வந்துருவோம், அற்பத்தில் அற்பமானவன்லாம் வந்துருவோம், அட ஈமான் இல்லாதவன் வந்துருவான். ஒருத்தனுக்கும் கேடு செய்ய இயலாதுன்னு சொன்னா எந்த மனுஷனுக்கும் செய்ய இயலாதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு கேரண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கும் பொழுது அந்த சிகிருங்கிற சம்பவத்தில் என்ன வருதுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே சிகிரு பண்ணி மிண்டலாக்கி குழப்பி ஒண்ணு கிடக்கு ஒண்ணு வளர விட்டு பல மாதங்கள் அவர்கள் அப்படி இருக்க வச்சுட்டாங்க என்று சொன்னா அது இந்த வசனத்தோடு நேரடியா மோதுதா இல்லையா? சிகிருங்கிறவன் அவனா கிறுக்கு பிடிச்ச அலைவானுவளை தவிர அவங்களுக்கு கேடு செஞ்சுக்கிடுவாங்களே தவிர நமக்கு ஒண்ணும் செய்ய இயலாது. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வலக்கத் அலிமு, இந்த யூதர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், லமன் இஸ்தராஹு, இந்த சிகரை எவன் கற்றுக்கொள்கிறானோ, இந்த ஏமாற்று வித்தையை எவன் கற்றுக்கொள்கிறானோ, மாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், ஆகிரத்தில் அவனுக்கு ஒரு நசீபும் இல்லை, ஆகிரத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. வல பிஸமா ஷரோபிஹி அம்புசகும், தங்களையே விலையாக கொடுத்து இவர்கள் எதை கற்றுக்கொண்டார்களோ அது மிக கெட்டது. லவ் கானு யாலமூன், இதை அவர்கள் அறிய மாட்டார்களா, அறிய வேண்டாமா அப்படின்னு 202 வசனத்தில் அல்லாஹ் முடிக்கிறான். அப்ப இதுல என்ன விளங்குது? இந்த ஒரு வசனத்துக்குள்ள பல செய்திகளை அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, சிகருங்கிறது குஃபுருங்கிறான், பெரிய பாவம். சிகரை கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுக்கிறது, அது இஸ்லாத்தை விட்டு ஒருத்தனை வெளியேற்றிரும், அவ்வளவு பெரிய பாவம். இந்த மாதிரி பாவத்தை நபிமார்கள் செய்ய மாட்டாங்க, நல்லவங்க செய்ய மாட்டாங்க, வானவர்கள் செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது அதை மறுக்கிறான். மூணாவது என்ன சொல்றான்னு கேட்டா, சரி இதை கொண்டு ஏதாவது நடக்குமா? ஒரு கத்தி எடுத்து குத்துனா ஒருத்தன் சாவடிக்க முடியும்ல, அதாச்சும் நடக்கும். இதை கொண்டு ஏதாவது நடக்குமான்னு கேட்டா ஒன்னும் நடக்காது, யாருக்கு நடக்காது, எதுவும் நடக்காது என்று அல்லாஹ் சிகருக்கு ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது நாலாவது சொல்றான், மறுமை வரை நாசமா போயிடும். அப்ப இன்னைக்கு அஜரத்துமார்கள் சொல்லிட்டு நாங்க சிகர் எடுக்க போறோம், அதை வச்சிருக்க, உனக்கு முட்டையை கொண்டுட்டு வா, ஓதி தர்றோம், அவனுக்கு சிகர் வச்சிருக்கான்னு சொல்லி ஏமாத்துறாங்களே. இப்படி செய்யக்கூடியவர்களுடைய கெதி என்னன்னு பாருங்க. அல்லாஹ்வை நிராகரிக்கிற குற்றத்துக்கு ஆளாயிடுறாங்க. மறுமையில பயங்கரமான ஒரு நஷ்டத்துக்கு ஒரு நசீபு இல்லைங்கிறான். மாலஹு பில் ஆகிரத்தி மின் ஹலாக், ஆகிரத்துல ஒரு நசீபு இல்லாம போயிருவாங்க. அதனால இந்த சிகர், தல்சமாத்து, மாயா மந்திரம் சொல்லக்கூடிய ஃப்ராடுகளுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதையும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் சரி நான் கேட்கிறேன், இருக்குன்னு ஆட்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? எனக்கு செய்யும் நான் கேட்கிறேன். 25 வருஷமா கேட்கிறேன், செய்ய வேண்டியதானே? எனக்கு செய்வோம்ப்பா, சிகர் வச்சு கையை முடக்கி காட்டு பார்ப்போம், காலை முடக்கு பார்ப்போம், உனக்கு என்ன வேணும், முடக்கிறதுக்கு ஏதாவது வேணும் பாய்க்க, என்ன வேணும்? நம்ம போட்ட சட்டை, நம்ம வேர்வை, நம்ம காலடி மண்ணு, நம்ம முடி, இப்படி ஏதாவது ஒண்ணு வேணும் பாய்க்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவா, என்ன வேணாலும் தர்றேன், சட்டை வேணுமா கழட்டி தர்றேன், எனக்கு செய் பார்ப்போம். நீங்க நான் தானே உனக்கு எதிரியா சொல்லிட்டு இருக்கிறேன், எங்களை மாதிரி எவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு ஏன் செய்யல? எவன் ஏமாந்து போய் நம்பிக்கை இல்லாம இருக்கானோ, பயந்தாங்கொல்லியா இருக்கிறானோ, இல்ல அதெல்லாம் இருக்குன்னு நம்பி வசுவாசம் ஏத்துக்கிறவனா இருக்கிறானோ, அவனைத்தான் ஏமாத்த முடியுதே தவிர ஏன் எங்களோட செய்ய முடியல? இல்ல, ஏன் நம்ம ஏன் சவால் விடுறோம்? அல்லாஹ் சொல்றான், எவனுக்கும் எதுவும் செய்ய முடியாது, படைச்ச இறைவன் கேரண்டி தர்றான். நீ என்னத்தை வித்த காட்டினாலும் சரிப்பா, இதனால் எவனுக்கும் உன்னால எதுவும் பண்ண இயலாது. அந்த எவன்ல நான் ஒரு ஆளு, நீ ஒரு ஆளு, அதனால ஒண்ணும் பண்ணிட இயலாது. பெரிய மகானுக்கு தான் பண்ண இயலாது, இல்ல எவனுக்கும் பண்ண இயலாது. அதனால அந்த எவன்ல நாங்கெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு செய்ய இயலாது, நாங்க நம்புறோம். அதை நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி, இன்னும் சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? யூதர்களுடைய அந்த கோட்டை கலகலத்திருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழைஞ்ச உடனே, நுழையும் போது அவங்க ஆதிக்கத்தில் இருக்குது. நுழையக்கூடிய அந்த ஸ்டார்டிங்ல யார் மெஜாரிட்டின்னு கேட்டா அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. நுழைஞ்சு கொஞ்ச நாள்ல என்னடான்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை அப்படி இப்படி எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் மெஜாரிட்டி லெவலுக்கு வந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்போ பயம் காட்டினாங்க. இன்னுமே பார், நீங்க வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு நாங்க சிகர் பண்ணிட்டோம், முஸ்லிம்களுக்கு பூரா டோட்டலா சிகர் பண்ணிட்டோம், ஒருத்தருக்கும் புள்ள பிறக்காதுன்னு அவங்க சொன்னாங்க. இப்படி சொன்னாங்க, உங்களை யாருக்குமே குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு பயம் காட்டினாங்க. சில ஆளுக்கு ஆடி போயிட்டாங்க.
அப்படிலாம் விடுவாங்க. இல்லாத நடக்காதெல்லாம் செய்வாங்க, நடத்திடுவோம், பிரத்தங்கைக்கு சாகுவாங்க. தைரியமா அந்த பேச்சுடைய வேகத்துல தான் பயம் காட்டுவாங்க. ஒன்னும் நடக்காது. நடக்காவிட்டால் கூட அதை சொல்ற வேகத்தை பார்த்துட்டு நமக்கே பயம் வரும். இந்த குரலிகத்தை காட்டுறான் பாருங்களேன். தாயத்து வாங்காம போன நீ ரத்தங்கைக்கு சாவடி நின்றுவான். ஒரு ரூபாய் காலம் வைக்க மாட்டான். எவனாச்சும் ஒரு 8 எடுத்து வச்ச அப்படின்னு கொஞ்சம் சவுண்ட வேகமா விட்டு சொன்னான்னு வைங்களேன், என்னமோ இருக்குமோ நம்ம பயந்துருவோம். அந்த மாதிரி சஹாபாக்கள் ஆட்டம் கண்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, சிகிர் பண்ணிட்டாங்க, நம்மள பிள்ளைய பிறக்காதாமல, நமக்கு சந்ததிகளே யாருக்கும் இருக்காதாமல, இது வரைக்கும் எந்த பிள்ளை பிறந்துச்சு அவ்வளவுதான், இனிமேல் உங்கள யாருக்கும் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க, சொல்லிவிட்டாங்க. இது எங்க இருக்கு? புகாரில 5469 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, கொஞ்ச நாள் ஆனவுடனே அப்துல்லா இப்னு ஜுபைருடைய மனைவி அஸ்மாங்கிறவங்க அபூபக்கருடைய மகள். ஜுபைருங்கிற அபூபக்கருடைய மருமகன், ஆயிஷா நாயுடைய சிஸ்டர் தான் அஸ்மாவுக்கு பிள்ளை பிறந்துச்சு. இவங்க சிகிர் பண்ணிட்டு உங்களுக்கு பிள்ளை பிறக்கான்னு சொன்னாங்க பாருங்களேன். அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கட்டத்தில் என்ன பண்ணிருது, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல்லா இப்னு ஜுபைரை பெற்றெடுத்துட்டாங்க. அதுல முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டாங்களாம். எல்லா முஸ்லிம்களும் சந்தோஷம் அடைஞ்சாங்களாம். அந்த ஹதீஸ்ல வருது. இந்த அப்துல்லா இப்னு ஒரு மனுஷன் பிறந்தா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. இவர் பிறக்கும் போது மதீனாவில் உள்ள எல்லா முஸ்லிமுக்கும் சந்தோஷமா. என்னத்தினால சந்தோஷம் கேட்டா, சிகிர் பண்ணிட்டோம் பிள்ளை பெறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது உடஞ்சு போச்சுல, அதுல சந்தோஷமா எல்லாரும் சொல்லி அப்படி வருது. கான அவ்வளவு மௌலூதின் உலித பில் இஸ்லாம் அந்த மதீனாவில் நுழைந்த பிறகு பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா இப்னு ஜுபைர் தான். முதல்ல மதீனாவுல முஸ்லிம்களுக்கு பிறந்த, மதீனாவில் போய் பிறந்தது. குழந்தையோட தூக்கிட்டு போயிருப்பாங்க சில பேர்லாம். மதீனாவுல ரசூலுல்லாஹ் நுழைஞ்ச பிறகு பிறந்த முதல் குழந்தை இவராக இருந்தது. ஃபரிஹூ பிஹி ஃபர்ஹன் ஷதீதா. இதுல முஸ்லிம்கள் அத்தனை பேரும் பயங்கரமான சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன் சந்தோஷம் அடைந்தார்கள்னா, லிஅன்னஹு கீல லஹும், அவர்கள்ட்ட சொல்லி வைக்கப்பட்டு இருந்தது, இன்னல் யஹூத கது சஹரத்துக்கும், யூதர்கள் உங்களுக்கு சிகர் பண்ணிட்டாங்க, ஃபலா யூலதுலக்கும், உங்களுக்கு யாருக்கும் புள்ள பிறக்காது என்று பயங்காட்டி வைத்திருந்தார்கள். அது உடைஞ்சதினால் முஸ்லிம்களுக்கு எல்லாம் சந்தோஷம் என்று சொல்லி புகாரியில் 5469 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குது, சிகிருக்கு ஒண்ணு நடக்காது, பயங்காட்ட முடியுமே தவிர அப்படி நடந்து இருந்த புள்ள பிறக்காம இருக்கணும்ல. எந்த மந்திரமும் செய்யாம எந்த மாயமும் இல்லாம அது பாட்டு குழந்தை பிறந்துட்டு தான் இருக்கு, பிறந்துருச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிகிருங்கிறது ஒரு ஃப்ராடு வேலை, பித்தலாட்டம் தானே தவிர ஒண்ணுமே நடக்காது என்பதையும் நம்ம இதுல இருந்து விளங்கிக்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த சிகிர் செய்யறோம்னு சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு ஒண்ணு சொல்றோம். அதாவது சிகிர் வைக்கிறது மார்க்கத்தில் அவ்வளவு பெரிய குற்றம். எவ்வளவு பெரிய குற்றம்னா குஃபுர்ல சேர்க்கக்கூடிய குற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபு சபஅல் முபிகாத், அழித்து நாசமாக்கக்கூடிய 7 காரியங்கள் இருக்கின்றன. 7 செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய நன்மை எல்லாம் அழிஞ்சு போயிடும். எல்லா நன்மைகளையும் அழித்து நாசப்படுத்தக்கூடிய 7 காரியங்கள் இருக்கின்றன, அவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஸ்பென்ஸா சொன்னாங்க. காலு யா ரசூலல்லாஹ் வமா ஹுன்ன, சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அது இன்னும் 7. அப்ப உள்ளத்துல பதிய வைக்கிறதுக்காக இப்படிலாம் ரசூலுல்லாஹ் பாடம் நடத்துவாங்க. முதல்ல ஒரு கேள்வியை கேட்டுக்குவாங்க, கேட்டவன அப்படி ஈடுபாடா அப்படியே மக்களுடைய உள்ளமெல்லாம் திரும்பும். அப்புறம் விளக்கும் போது நல்லா பதியும். வமாஹுன்ன, அது என்ன அல்லாஹ்வுடைய தூதர் 7 விஷயம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், ஒன்னு அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வஸ்ஸிஹ்ரு, ரெண்டாவது இடம் சிகிருங்க. சிகிர் பயங்கரம். சிகிர்ல இருந்து விலகி கொள்ளுங்க. சிகிர்ல இருந்து விலகி கொள்ளுங்கன்னு அர்த்தம் செய்யவும் செய்யாதீங்க, நம்பவும் செய்யாதீங்கன்னு அர்த்தம். சிகிர்ல இருந்து விலகிறது என்று சொன்னால் அதனுடைய எல்லா வகையிலிருந்து விலகி கொள்ளணும். ஒன்று மார்க்கத்தில் கூடாது என்று சொன்னா அது அவன் செய்யறது கூடாதுன்னா நீங்க செய்ய கொடுக்கறதும் கூடாது தானே. வட்டி வாங்க கூடாதுன்னா வட்டி கொடுக்கறது தானே கூடாது. பச்சை குத்துறது கூடாதுன்னா குத்தி விடுறது தானே கூடாது. பச்சை குத்துறது இஸ்லாத்துல தடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அதை ஒரு தொழிலா ஒருத்தன் பண்ணா அதுவும் கூடாது. தொழிலா பண்றது கூடாதுன்னா நீங்க கையை நீட்டுறதும் கூடாது. ஜோசியம் பார்க்க கூடாதுன்னா அவனுக்கு மட்டும் கூடாதுன்னு இல்ல, ஜோசியமும் பார்க்க கூடாது, அவனுக்கு போய் கையை நீட்டக்கூடாது. அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப சிகர்ல இருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? சூனியோன்னு சொல்லி பேசணும், வாய முடிக்கணும். இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது என்று நீங்கள் சொல்லணுமே தவிர ஆமாமா சூனியம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவ்வளவு பெரிய ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஸ்ஸிஹ்ரு, இரண்டாவது 7 பாவங்கள்ல பெரிய பாவம் சிஹ்ரு. மூணாவது கத்லுன் நஃப்ஸி, உயிரை கொலை செய்வது, ஒரு உயிரை கொல்லுவது. நியாயமான காரணங்கள், நியாயமான என்ன, கொலைக்கு கொலை அல்ல குற்றவியல் சட்டங்கள்ல தண்டனைக்காக வேண்டி கொள்றது, இதை தவிர மற்றபடி கொலை செய்வது. அகுலு ரிபா,
பட்டியை சாப்பிடுறது, வாக்குழு மாலில் எத்தீம் அனாதைகள் சொத்தை சாப்பிடுவது, ஒத்தவள்ளி யோம ஜஹப் யுத்த களத்தில் என்று ஒன்பது புறமிதுகிட்டு ஓடுவது. களத்துல இறங்கிட்டோம்னு சொன்னா கடைசி வரைக்கும் நிக்கணுமே தவிர முதுவை காட்டிட்டு ஓடுறதற்கு பாருங்க, அது ஏழு குற்றத்துல ஒரு குற்றம். கதுபுல் முஹ்சனாத்தில் முமினாத்தில் காபிலாத் வெகுளிகளான ஒழுக்கமான பெண்கள் மீது அவதூறு சொல்லுதல். வெகுளிகளாகவும் ஒழுக்கமாகவும் நடக்கக்கூடிய பெண்கள் மீது அவனோட போயிட்டா இவனோட போயிட்டா அவனை பார்த்தா இவனை பார்த்தான்லாம் சொல்லி அவங்களுடைய கற்புக்கு களங்கம் கற்பித்தல். இந்த 7 குற்றங்களில் இருந்து நீங்கள் அடியோடு விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஷிர்க்குக்கு அடுத்த இடம் சிகிருக்கு. ஷிர்க்குக்கு அடுத்த இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகிர் கொடுத்திருக்காங்க. இது புகாரியில 2767 6857 ஆகிய ஹதீசுகள்ல நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல பெரும்பாவம் 2ண்டாங்க. 2 சொல்லும்போது 2 சொல்லிவிட்டாங்க. 2 விஷயங்களை தவிர்த்துக்கிறங்க. அந்த 2 என்னன்னு கேட்டா, ஒன்னு ஷிர்க் பில்லா ஒரு சிகிர்ட்டாங்க. 7 சொல்லும் போது அந்த 2 வந்துருது. 2 ஒரு தடவை சொன்னாங்க. அப்ப ரொம்ப முக்கியமானதான சொல்லணும். 2 சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இஜ்தனிபுல் மூபிகாத் அழித்து நாசமாக்கும் காரியங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அவை என்ன தெரியுமா? அஷ்ஷிர்கு பில்லா வஸ்ஸிஹ்ரு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குதல், சிஹ்ர் வைத்தல். சிஹ்ர் 5764 புகாரில. அப்ப இவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு குற்றம்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துல மார்க்க அறிஞர்கள் போர்வை போத்திக் கொள்ளக்கூடிய பிராடுகள் என்ன செய்யறாங்க? ஏதாவது வைத்த வலி தலைவலி காய்ச்சல் போனா மார்க்கத்தை சொல்லி தர்றதுக்கு பதிலா உனக்கு அவன் சிகர் வச்சுட்டான், உனக்கு இவன் சிகர் வச்சுட்டான், உனக்கு அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தி அண்ணன் தம்பிக்கு சண்டை, சம்பந்தம் பண்ண விட்டு சண்டை கொண்டாக்கி விட்டுருவாங்க. அட புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனையா இருந்தா அது வரத்தா எல்லா குடும்பத்திலையும் உள்ளது, பெரிய அதிசயம்லாம் கிடையாது. 2 மனிதனுடைய உள்ளங்கள் ஒத்து போறது என்பது எந்த காலத்திலையும் முடியாது. எந்த 2 மனுஷனும் ஒரே மாதிரி எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்க மாட்டான். அது அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, தாப்ப மகனா இருந்தாலும் சரி, அது பொண்டாட்டி பிள்ளைக்கு விதிவிலக்கு கிடையாது. 2 பேர் முடிவெடுக்கும் பொழுது ஒரு 75 ஒத்து போன மாதிரி இருப்பாங்க, 25 வேறுபாடு வரத்தான் செய்யும். குடும்பத்தில் இந்த மாதிரி வேறுபாடு வந்தோன்னு புரிஞ்சுக்கிறாம இவனுள்கிட்ட போறது, என் புருஷன் என்னை ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு போய் சொல்றது, என் பொண்டாட்டி என் சொல்ல ஒழுங்கா கேட்க மாட்டேங்கிறாரு அவன் போய் சொல்றது. அவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு மாமியா வீட்டுல வச்சுட்டாங்க, நம்ம வச்சுட்டாங்க, உடனே சிண்டை எடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. சும்மா இருக்கிற விஷயம் குடும்பத்தில் போய்கிட்டு உனக்கு மாமியா வீட்டுல பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். சிகிர் இருக்குன்னு வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகிர் செஞ்சாங்கன்னு அந்த ஹதீஸ் இருக்கு. ஹதீஸ் நம்ம ஏத்துக்கிற கூடாது, குர்ஆனுக்கு மாத்தவும் சொல்லிட்டோம் அந்த ஹதீஸுகளை. சரின்னு வச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகிர் வச்சத எப்படி அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க? அந்த ஹதீஸ் பிரகாரம் 2 மலக்குகள் தலைமாட்டில் உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அப்படித்தானே அறிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப சிகிர் வச்சதை அறியறதா இருந்தால் கூட அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிய முடியும். இவருக்கு எப்படி அறிவாரு? இப்ப நான் போய் வைத்த வலின்னு சொன்னா இவர் எப்படி எனக்கு சிகிர் வச்சிருக்குன்னு சொல்லுவார்? மலக்குல சொல்லணுத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச சிகிரை ரசூல்லா கண்டுபிடிக்கலையே, என்னன்னு எனக்கு தெரியலன்னு குழம்பி இருந்தாங்க. அது சரியில்லை. அதை சரி என்று வைத்துக் கொண்டு பார்த்தால் கூட 50 நாட்களா ஒரே குழப்பமும் தடுமாற்றமும் இருந்து எனக்கு நான் குழப்பத்துக்கு எல்லாம் தீர்வு தந்துட்டான். 2 மாணவர்கள் வந்தாங்க, தலைமாட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டாரு, கால் மாட்டில் ஒருத்தர் உட்கார்ந்தாரு, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, இவருக்கு சிகிர் வச்சிருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. அப்பதான் எனக்கே தெரிஞ்சுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விலிருந்து வஹி தொடர்பு உள்ள ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் வைத்திருக்கிற உண்மை வைத்துக் கொண்டால் அதை அறிந்து கொள்ள இயலல. அவங்க தேர்ந்து உனக்கு இருக்கிறது சிகிர் தான் சொன்ன பிறகுதான் அறிந்து கொண்டார்கள்னா, இந்த மந்திரவாதிகள் சொல்லக்கூடிய பித்தலாட்டக்காரர்களுக்கு எனக்கு சிகிர் வச்சது எப்படி கண்டுபிடிச்சாம? அது இன்னார் தான் வச்சான், எப்படி கண்டுபிடிச்சான்? யாரு வச்சார் என்பது வரைக்கும் அது அல்லாஹ்வுல சொல்லி கொடுக்கிறான் அந்த ஹதீஸ் பிரகாரம். அந்த ஹதீஸ் சரி என்று வைத்துக் கொண்டாலும் இவர்களுடைய பித்தலாட்டத்துக்கு ஆதாரம் கிடையாது. இவங்க செய்யற பிராடு ஏமாத்துறாங்க பாருங்களேன், அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. யாரு வச்சான்னு சொல்ல லபீது ஆசம்ங்கிறவன் தான் உங்களுக்கு வச்சிருக்கிறான், இந்த கணத்துல வச்சிருக்கிறான், இவன் தான் வச்சா, சிகிர் தான் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு மலக்குகள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்க போய் தான் அவர்களால் அறிந்து கொள்ள முடிஞ்சுன்னு சொன்னா அந்த ஹதீஸை நம்புறவங்களுக்கு நான் சொல்றேன், அது சரி நம்பினால் கூட இவங்களை நம்ப இயலாது. இந்த பிராடுக்காரனும் நம்ப முடியாது. உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? வஹி வந்துச்சா உனக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மலக்கு வருவார், வஹி வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியல, துவா செஞ்சு போயிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு போன. அதனால இந்த மாதிரி சிகரை வச்சுக்கிட்டு வசியம் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அந்த மருந்து கொடுத்துட்டாங்க, முகமாத்து பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யறது? ஏமாத்துறதுங்கிறது நம்ம நம்ப கூடாது. அதுக்காக இதை சொல்ல வருது. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சிகர் விஷயமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த அந்த சூறாவுடைய வாசகத்துக்கு அர்த்தம். அதான் சிகருக்கு ஆதாரமா இருக்கு.
ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதுகிற பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ் கேட்க சொல்றான். இந்த சிகிரை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இந்த வசனத்தை ஆதாரமா கொண்டுதானே சொல்றாங்க. குல்லாவுது ரப்பில் ஃபலக்குங்கிற அந்த சூறாவுல அல்லாஹ் சில விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு நமக்கு சொல்லி தர்றான். அதுல என்ன பாதுகாப்பு தேட சொல்றான்? படைத்திருக்கிற எல்லா பொருள்களை விட்டும் பாதுகாப்பு. அல்லாஹ் படைச்ச பொருள்கள்ல இருந்து எதுல எல்லாம் கேடுகள் இருக்கிறதோ அத்தனை கேட்டிலிருந்தும் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்க சொல்றான். இருட்டினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதுகிற பெண்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ் சொல்லி தர்றான். உடனே இதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா, முடிச்சுல ஊதுறன்னு வருது பாருங்க, இதுதான் சிகிரு. அதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்றான்ல, சிகிருன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்குவாங்க. சரி, நான் கேட்கிறேன், இது எதுக்கு இறங்குனுச்சான்? இந்த சூரா எதுக்கு இறங்குனுச்சுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சிகிர் பண்ணிட்டாங்க. அந்த சிகிரை எடுப்பதற்காகத்தான் இந்த 2 சூறாவும் இறங்குனுச்சு. இறங்கின உடனே 12 முடிச்சு போட்டு அவன் சிகிர் பண்ணி வச்சிருந்தானா. 2 சூறாவை ஓதுன உடனே 2 சூறாலையும் 12 வசனம் இருக்குது. ஃபலக் நாஸ் 2 சூறாவுலையும் 12 வசனம் இருக்குது. ஒவ்வொரு வசனத்தை ஓதுறன்னு ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமாயிட்டாங்க என்று அந்த கதையை எழுதி வச்சிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆயத்துல முடிச்சுகளில் ஊதுகிற பெண்களின் தீங்கை விட்டும் தான் இங்க வருது. அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, ரசூலுல்லாஹ்க்கு சிகிர் செஞ்ச ஆம்பளைன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பொம்பளை சிகிர் பண்ணி இருந்தா தான் நீ சொல்லக்கூடிய முடிச்சுகளில் ஊதும் பெண்கள் அந்த வாசகம் வர முடியும். உண்மையில் நடந்த அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுற செய்தி என்ன? லபீத் பின் அஸ்ம் என்ற ஒருவன், லபீத்னா ஆம்பளை பேர், யகூதியை சேர்ந்த லபீத் பின் அஸ்ம் என்பவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிகிர் பண்ணிட்டான் அப்படின்னு தான் அந்த புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல இருக்கு. சரியில்லை நம்ம சொல்லிட்டோம். சரிட்டு வைத்துக் கொண்டால் கூட அதுக்குத்தான் இந்த ஆயத்து இறங்கி இருக்குமையானால், சிகிர் ஆம்புலான வச்சுக்கிட்டு இருந்தான். ரசூலுல்லாஹ் காலத்துல யூதர்களும் பொம்பளை ஒருத்தையும் சிகிர் வைக்கலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு வச்சதாக சொல்லுவதும் ஆம்புலான வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பொதுவாக அந்த சிகிர்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தது ஆம்புலான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னும் சொல்ல போனா யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேதங்கள் மந்திரங்கள் இதுகள் எல்லாம் பெண்கள் தொடக்கூடாதுன்னு விதி எழுதி வச்சிருந்தாங்க. இஸ்லாம் வந்த பிறகுதான் வேதங்களை பெண்களும் படிக்கலாம், வேதங்கள் அவங்களும் தொடர்பு பண்ணலாம், சத்தியத்தை எடுத்து சொல்லலாம்லாம் வந்துச்சு. வேற வேற இஸ்லாத்திற்கு முந்தி உள்ள எல்லா சமுதாயங்கள்லையும் பொம்புல வேதம் படிக்க கூடாது, பொம்புல அந்த பேச்சே கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கள்ட்ட இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த மாதவிடாய் மாதிரியான நேரத்தில் வீட்டுக்கு வெளியே ஒதுக்கி வச்சிடறாங்களே நம்ம நாட்டில் சில சமுதாயங்கள், இதுக்கெல்லாம் முன்னோடி அவர்கள் தான், யூதர்கள் தான். யூதர்கள் வீட்டில் சேர்த்துக்கிற மாட்டாங்க, வெளியில கொண்டே போட்டுருவாங்க மாதவிடாய் காலத்தில். அப்ப பெண்கள் இந்த மாதிரி அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க வேதத்தை ஓதி தௌராத்தை ஓதி அதன் மூலமா சிகிர் பண்ற வேலையை பொம்பளை செஞ்சிருப்பாளா? பொம்பளை தான் படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. பொம்பளைகள் வேதத்தை படிக்க கூடாதுன்னு விதி செஞ்ச ஒரு சமுதாயத்தில் பொம்பளை சிகிர் செஞ்சிருக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன வருதுன்னு கேட்டா, முடிச்சுகளிலே ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் இங்க வருது. முடிச்சுகள்ல ஊதுற பெண்கள் என்ற வார்த்தை வர்றதுனால இந்த சம்பவத்திலேயே ஆம்பளை தான் சிகிர் பண்ணாண்டு இருக்கிற காரணத்தினால பொதுவாகவே ஆண்கள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஏமாத்துற வேலையை. அதனால இது அதை குறிக்காது. இந்த வசனம் முடிச்சுகளில் ஊதுகிற பெண்கள் என்ற இந்த வாசகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிகிர் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டிப்பா குறிக்கவே முடியாது. இரண்டாவது இந்த மாதிரியான அறிவிப்பு பைஹகி அவர்களுடைய தலாயில் நுபுவாங்கிற நூல்ல தான் அந்த 12 முடிச்சு போட்டு ஓத அவிழ்ந்துச்சுன்னு இருக்கிறது. இது ஒண்ணுமே சரியில்லை என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்ஹுல் பாரில சொல்றாங்க. இப்னு கசீர் அவர்கள் கூட இதுல உள்ளது எதுவுமே ஆதாரம் இல்லைன்னு 4வது வால்யூம்ல 575ஆம் பக்கத்துல சொல்றாங்க. தல்ஹீசுல் ஹபீர்ல இப்னு ஹஜர் 4வது வால்யூம் 40வது பக்கத்துல இது சம்பந்தமா வர்ற ஒரு அறிவிப்பும் சரியில்லை, பொய் அம்புட்டு அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படிப்பட்ட அறிவிப்பு தான் இருக்குது, இதுக்கு சம்பந்தப்படுத்துறது. அதனால இந்த ஆயத்து சிகர சொல்லல. எந்த ஆயத்து? முடிச்சுகளில் ஊதுகிறவர்கள் பெண்கள் என்று சொல்வது அது இந்த சிகிரு செய்யறதையோ வித்து செய்யறதையோ அதிலிருந்து பாதுகாப்பு, அது இல்லை, அதையும் மட்டும் பாதுகாப்பு தேட. சிகிருன்னு ஒண்ணு கிடையாது ஆச்சு, ஒருத்தன் ஒரு காரியம் செய்ய முடியாது ஆச்சு. செய்ய முடியாத ஒன்னிலிருந்து நம்ம ஏன் பாதுகாப்பு தேடணும்? நடக்கிற ஒண்ணுல இருந்தா பாதுகாப்பு தேடணும். ஒண்ணுமே நடக்காது சிகிருன்னு சொல்லி எனக்கு ஒண்ணும் பண்ண இயலாதுன்னு சொன்னா நான் எதுக்கு அதை ஒண்ணு பாதுகாப்பு தேடணும்? அது தேவையில்லை. அப்ப வேற என்னதான் அர்த்தம்? முடிச்சுகளில் ஊதும் பெண்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே குர்ஆன்ல இருந்து தேடி பார்த்துடலாம், அல்ல ஹதீஸ்ல இருந்து தேடலாம்.
இப்ப ஊதுதல், முடிச்சில் ஊதுதல் என்பது ஹதீஸ்ல என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது, முடிச்சு என்பது குர்ஆன் ஹதீஸ்ல என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது என்றால் அது ஒரு இலக்கியமாகத்தான் பயன்படுத்தப்படும். முடிச்சுங்கிற நம்ம நாட்டில் கூட அப்படித்தான் பயன்படுத்துறோம். முடிச்ச வைக்கிறவன் சொல்லுவோம். முடிச்ச வைக்கிறான்னு என்ன அர்த்தம்? முடிச்சு போட்டு அவுத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தமா? முடிச்ச வைக்கிற பயங்கரான் இல்லைங்க. எதுக்கு சொல்லுவான்? அந்த காலத்துல பணத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா மணி பர்ஸ் எல்லாம் கிடையாது, முடிச்சு போட்டு தான் வச்சிருப்பாங்க. அத பசுக்குட்டி எங்க ஊர்ல எல்லாம் அந்த பெண்கள் காசு வச்சுக்கிறது சுருக்கு பை, அந்த சுருக்கு பை வச்சிருப்பாங்க பாருங்களேன். அந்த முடிச்சிய வந்து அவுத்து ஒடிப்பிடுவாங்க. பிக் பாக்கெட்டுங்கிறீங்களா? இப்ப இந்த பிக் பாக்கெட்டுக்கு பழைய வாரத்துல முடிச்சு வைக்கிறது. முடிச்சு வைக்கிறதுன்னு சொன்னா முடிச்சுல பணத்தை முடிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த முடிச்சை நேக்கு அவுத்துட்டு போயிருவாங்க. முடிச்சு மட்டும் கடைசி துணி மட்டும் தெரியும், கர்ச்சிப் மாதிரி ஒண்ணு போட்டு அதுல கட்டி வச்சிருப்பாங்க சேஃப்டியா இருக்கும்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் பணம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. அப்படி பக்கத்துல நிக்கிற மாதிரி நின்று நேக்கு அவுத்து எடுத்துட்டு போயிருவாங்க. அதை முடிச்சு அவுத்து எடுத்துட்டு போயிடறாங்கிறோம். அப்ப முடிச்சு அவுக்கிறதுங்கிறதுக்கு வந்து நேரடி அர்த்தம் வந்து முடிச்சு போட்டு அவுக்கிறது. ஆனால் முடிச்சு அவுக்கிறது என்பது எதுக்கு பயன்படுத்துறோம்? நடைமுறையில் எதுக்கு பயன்படுத்துறோம்? பிக் பாக்கெட் அடிக்கிறவன என்ன செய்வோம்? முடிச்சு அவுக்கிறோம்னு சொல்லுவோம். அப்ப சில சொற்களுக்கு வந்து நேரடி அர்த்தத்தை கொள்ளுவோம், சில சொற்கள் வந்து இலக்கியமாக வேற அர்த்தம் வச்சுக்கிறோம். கம்பி என்றான்னு சொல்லுவோம். கம்பி உட்காந்து எண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தமா? கம்பி என்ற ஜெயில இருக்கிறவனுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஜெயில ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு? கம்பி எண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். கம்பி என்றாருன்னா இரும்பு கடையில் வேலை செய்யறாரு அர்த்தமா? கம்பி எண்ணி போட்டு இருக்க அர்த்தமா? கிடையாது. ஆனா இரும்பு கடையில் இருக்கிற கம்பி எண்ணுவாரு. ஒரு கம்பி, ரெண்டு கம்பி, மூணு கம்பி வேண்டாம் எண்ணுவாரு. ஆனால் கம்பி என்றது யாருக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா ஜெயில இருக்கிறவன் வெளியே வர இயலாது. கம்பி கம்பியா போட்டிருப்பாங்க. ஒரே வேலை அதே பார்த்துட்டு இருக்கானா உட்காந்து என்ற அந்த அர்த்தம் வந்து ஜெயில இருந்து கொண்டு எப்ப பார்த்தாலும் கம்பியே பார்த்துட்டு இருக்கிறதுனால கம்பி என்றாண்டாவன் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஜெயில இருக்கிறான்னு அர்த்தமாயிருச்சு. அப்ப கம்பி எண்ணுதல் என்பது வந்து என்ன செய்யறது? ஜெயில இருக்கிறான்னு அர்த்தம் வருமே தவிர கம்பி என்று வந்திருக்குது. கம்பி உட்காந்து என்னன்னு கூடாது. முடிச்சுல ஊதுறன்னு முடிச்சு போட்டு ஊதுறான்னு விளங்கிட கூடாது. அதுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்க முடியலன்னு முடிச்சுல ஊதுறதுல நம்ம ஏன் பாதுகாப்பு தரணும்? ஒருத்தர் முடிச்சை போட்டு ஊதுறான், இதுல நம்ம ஏன் பாதுகாப்பு தரணும்? அப்ப வேற ஏதோ விஷயம் இருக்குல்ல. இந்த முடிச்சில் ஊதுதல் என்பது வந்து வேற ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னு விளங்கிக்கணுமே தவிர ஒருவன் முடிச்சையை போட்டு ஊதுறதுனால நம்ம ஏன் அதுல இருந்து பாதுகாப்பு தரணும்? அப்படி சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இது நேரடி அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது. இதுவரை நிறைய குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல இருக்கிறது, ஹதீஸ்ல இருக்கிறது, ஏன் பேச்சில் இருக்கிறது, உங்க பேச்சில் இருக்கிறது, மனிதர்கள் பேசுற பேச்சில எல்லாம் இருக்கிறது. நேரடி அர்த்தமா உள்ளது இருக்கிறது. பழமொழிகள்லாம் சொல்றீங்கல்ல, பழமொழி நல்லா இருந்தும் கெட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க வந்துட்டு இருப்பான், தின்னு கட்டடிச்சிருவான். வர வர மாமியா கழுத போனான்டுவான். வர வர மாமியா கழுதல போ அப்படின்னா மாமியா வந்து கழுதையா போயிட்டான்னு அர்த்தம்? அதெல்லாம் கிடையாது. நல்லா இருந்தவன் கெட்டு போயிட்டான்ற அர்த்தம். இவ்வளவுதான். அந்த நேரடி அர்த்தம் கவனிக்க மாட்டோம். இந்த மாதிரியாக பயன்படுத்துவது வந்து எல்லா பேச்சுகள்லையும் உண்டு, குர்ஆன் ஹதீஸ்லயும் உண்டு. அப்ப அல்லாஹ் வந்து முடிச்சுகளில் ஊதும் பெண்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுறான்னு சொன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன். மூசா நபி அவர்கள் வந்து அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்கன்னு கேட்டா அவருக்கு வந்து பேச வராது. மூசா நபிக்கு வந்து பேச்சு ஒழுங்கா வராது. அதுக்காக தான் கூடவே என்னுடைய சகோதரரை அனுப்புன்னு கேட்டாங்க. ஒரு காலத்தில் 2 நபி அல்லாஹ் அனுப்பி வச்சான். மூசா நபி எந்த மக்களுக்கு நபியா அனுப்பப்பட்டாங்களோ அதே மக்களுக்கு அவருடைய தம்பி ஹாரூனும் நபி. 2 பேரும் ஜோடியா தான் போவாங்க. இவர் வந்து மெசேஜ் ஷார்ட் அவர்கிட்ட போட்டுருவாரு. அவர் பயான் நல்லா பண்ணுவார். ஹாரூன் என்ன செய்வாரு? ரொம்ப தங்குதடை இல்லாமல் அழகா பிரச்சாரம் பண்ணுவார். மூசா நபி வர்ற செய்தியை அவர் காதுல போடுவார், அவர் மக்களுக்கு போட்டுருவார். இப்படி வந்து அவர் அல்லாஹ்ட்ட கேட்டு அஹு ஹாரூன் ஹு அஃப்ஸஹு மின்னி, என்னுடைய சகோதரர் ஹாரூன் என்னை விட நல்லா தெளிவா பேசுவாரு, அவரை எனக்கு கூட ஜாயிண்ட் நபி அனுப்பி வைன்னு அவர் கேட்டார். அல்லாஹ் அனுப்பி வச்சான். அப்ப எதனால இப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், மூசா நபி அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்றாங்க. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ் கேக்குறாரு, ரப்பி இறைவா, இஸ்ரஹ் லி சத்ரி, என்னுடைய உள்ளத்தை எனக்கு விசாலமாக்கி வை, வ யஸ்ஸிர் லி அம்ரி, எனது காரியத்தை எனக்கு லேசாக ஆக்கி வை. இது ஒரு நல்ல துவா. உங்களுக்கு ஏதாவது சிக்கல் பிரச்சனை வரும்னு சொன்னா மூசா நபி ஓதுன இந்த துவாவை ஓதலாம். ஒரு நபி கிட்ட முன்மாதிரி ஒரு படிப்பனைக்கு தான் நல்லா சொல்லி தர்றான். துன்பங்கள் வரும்போது ஓதுறதுக்குள்ள நல்ல துவா இது. அப்ப என்னுடைய இதயத்தை உள்ளத்தை விசாலமாக்கி வை, யஸ்ஸிர் லி அம்ரி, நான் எடுத்துக்கொண்ட இந்த காரியத்தை லேசாக்கி வை, வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, என் நாக்கில் உள்ள முடிச்சை நீ அவிழ்த்து விடு கேட்கிறாங்க மூசா நபி. இப்ப நாக்கில் முடிச்சு போட்டு வச்சிருந்துச்சா? மூசா நபி நாக்கை நீட்டி முடிச்சு போட்டு கட்டி வச்சிருந்தானா? முடிச்சுக்கு என்ன அர்த்தம்? கொன்னல அவர் முடிச்சுங்கிறார். மூசா நபிக்கு வந்து திக்கி திக்கி அந்த கொன்னலுங்கிறோம்ல, திக்குவாய்ங்கிறோம்ல, அவருக்கு திக்குவாய் இருக்குது. வார்த்தையை சொல்லும் போது என்ன செய்யாது, டக்குன்னு ஒரு வார்த்தை வந்து விழாது. விழல என்றவன முடிச்சு மாதிரி இலக்கியம்.
முடிச்சை வந்து எனக்கு அவிழ்த்து விடுன்னு அவர் கேட்கிறாரு. அப்ப நம்ம முடிச்சு என்ன பண்ணிடக்கூடாது, மூசா நபி நாக்குள்ள பெருசா இருந்துச்சு அதை இழுத்து முடிச்சு போட்டு வச்சிருந்தாங்கன்னு விளங்கிட முடியுமா? நாக்குல முடிச்சு போட ஏழுமா யார் நாக்குல ஏச்சு போட இயலாது. நாக்குல முடிச்சு போற அளவுக்கு அவளுக்கு அவ்வளவு பத்தாது. அது அதனுடைய நீளம் அதோட அளவு இருந்தால் முடிச்சு போட முடியும். அப்ப முடிச்சு போட்டு இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? முடிச்சுனோட முடிச்சுன்னு விளங்கிடக்கூடாது. சிக்கல் முடிச்சுக்கு என்ன அர்த்தம்? என் நாவில் உள்ள சிக்கல், சிக்கல்ங்கிறத விட இலக்கியத்தில் நேரடி அர்த்தம் பார்த்தா சிக்கல் தான். சிக்கல் எதுக்கு சொல்றது? நூல்களை ஒன்னா கண்ணாப்பினான்னு கலந்த உடனே பிரிச்சு எடுக்க முடியாம சிக்கிருமாருங்க. எது தலைப்புன்னு தெரியாது, எது தூருன்னு தெரியாது. அந்த மாதிரி நூல்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு பின்னிட்டா தான் அது சிக்கல்னு சொல்லுவோம். ஆனால் கூட நம்ம சிக்கல் எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? பெரிய சிக்கலா இருக்கு பாக்குறோம். என்ன சிக்கல்? நூலை போட்டு பின்னிக்கிட்டீங்களா? அதான் சிக்கலுக்கு அர்த்தம். இருந்தாலும் இந்த சிக்கல்ங்கிற அர்த்தத்துக்கு வேற அர்த்தமா போயிடுச்சு. சிக்கல்னா பிரச்சனை அர்த்தம். நேரடியான அர்த்தத்தை நம்ம கருதுவதில்லை. சிக்கல் ஏற்பட்டுச்சு நம்ம கருதுறது இல்லை. அந்த மாதிரி வந்து இவர் மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி. உக்குதத்து என்பது இந்த உக்கதுன்னு வருதுல்ல, ரெண்டும் ஒரே சொல். மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உக்கத். உக்கது என்பது பன்மை, உக்குதத்து என்பது ஒருமை. உக்குதத்துனா முடிச்சு, உக்கது என்றால் முடிச்சுகள். அப்ப இந்த சூரத்துல் ஃபலக்ல வரக்கூடிய அந்த உக்கதத்தான் மூசா நபி ஒருமையா பயன்படுத்துறாங்க. என்னுடைய நாக்கில் உள்ள உக்குதத்தை, முடிச்சியை நீ நீக்கிறன்னா கஷ்டத்தை நீக்குன்னு அர்த்தம், சிக்கலை தீர்த்துன்னு அர்த்தம், பிரச்சனை இல்லாம ஆக்குன்னு அர்த்தம், அந்த திக்குவாய போய்க்குன்னு அர்த்தம் நேரடியா சொல்வதா இருந்தா. அப்ப இந்த உட்கார்ந்த உடனே என்ன பண்ணிடக்கூடாது, முடிச்சு போடுறாங்க நேரடியா அதை முடிச்சு போட்டு ஊதி விடுவாங்க இல்ல, இந்த தாயத்தை போடுறவங்கலாம், அதுக்கு ஓடிடக்கூடாது நம்முடைய கவனம். அதனாலதான் ஒரு கேடு வராத. இது ஒரு ஆயத்தை. இது 20வது அத்தியாயம் 27வது வசனத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை மூசா நபி துவா செய்யும் பொழுது தனக்கு ஏற்பட்ட திக்குவாயை குறிப்பிடும் பொழுது வஹ்லுல் உக்தத்தன், முடிச்சு அவிழ்த்து விடு என்று கேட்டது தாகாங்கிற 20வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து உக்குதத்துங்கிற வார்த்தை திருமணம் பண்றோம்ல, திருமணம் பண்ணும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணு 2 பேரும் சேர்ந்து அந்த அக்ரிமெண்ட் பண்றாங்க. இந்த 2 பேருடைய இந்த அக்ரிமெண்ட் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா உக்குதத்துன் நிக்காஹ்ங்கறான். இதே உக்குதத்துங்கிற வார்த்தை என்ன செய்யறான்னு கேட்டா 2வது அத்தியாயம் பக்ராவுல 237வது வசனத்துல அவ் யஃபு வல்லதி பியதிஹி உக்குதத்துன் நிக்காஹ், நிக்காஹ் என்ற முடிச்சு யார் கையில் இருக்கிறதோ அவன் அதை விட்டு தர வேண்டும். மகர் தொகையை முடிச்சு, நிக்காஹ் இதைய முடிச்சு யார் கையில் இருக்கும்? மனைவி கையில, கணவன் கையில் இருக்குன்னு அர்த்தம். சம்பந்தப்படாத மத்தவங்க விட்டு தர இயலாது. இவங்க 2 பேருக்குள்ள நினைச்சுக்கலாம், மனைவி எனக்கு வேணான்னு வேணான்னு சொல்லிக்கலாம், கணவன் நினைச்சலாம் சேர்த்து தர வேணாம்னு சொல்லிக்கலாம். யார் கையில முடிச்சு இருக்கிறதோ, நிக்காக என்ற முடிச்சு இருக்கிறதோ அவர்கள் விட்டு தந்தால் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். அந்த இடத்துல என்ன பயன்படுத்துறான்னு கேட்டா நிக்காக என்ற முடிச்சுங்கிறான், உக்குதத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். முடிச்சு போட்டு நிக்காக முடிச்சு போற தாலின்னு அர்த்தமாப்பா? அந்த அர்த்தம்லாம் கிடையாது. நிக்காக என்ற முடிச்சுன்னு சொன்னா அதாவது 2 தனித்தனி ஆட்களா இருந்தாங்க, இப்ப சேர்த்தாச்சு, முடிச்சு போட்டாச்சு, அதான் அர்த்தம் முடிச்சு. அதாவது அவ யாரோ இவன் யாரோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நினைஞ்சாச்சு, 2 பேரும் கட்டி போட்ட மாதிரி முடிஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க 2 பேரும். அந்த மாதிரி ஒரு இணைப்பு இருக்கிற காரணத்தினால அதை போய் உக்குதத்துன்னு அல்லாஹ் என்ன செய்யறான் 237வது வசனத்தில் அல்லாஹ் பயன்படுத்தி காட்டுறான். அதே மாதிரி வந்து நிக்காஹ பத்தி சொல்லும்போது 235 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் வந்து ஒரு பெண்கள் இத்தாவில் இருக்கிறாங்க, புருஷன் இறந்துட்டு அந்த 4 மாசம் 10 நாள் இல்ல பிரசவிக்கிற வரைக்கும் வேற கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க. அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாண பேச்சும் பேசக்கூடாது. அந்த 4 மாசம் 10 நாளைக்கு வந்து பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிடக்கூடாது. புருஷன் இறந்து 4 மாசம் 10 நாள் முடியறதுக்கு உள்ள கல்யாணம் பண்ணிடவும் கூடாது, கல்யாணத்தை முடிவு செஞ்சிடவும் கூடாது. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலா தாசிமு உக்குதத்தன் நிக்காஹி, நிக்காஹ் என்ற முடிவை, உக்குதத்துக்கு முடிவுன்னு அர்த்தம், நிக்காஹ் என்ற முடிவை நீங்கள் உறுதி செய்து விடாதீர்கள். ஹத்தா எபுல்கள் கிதாப் அஜலஹு, அந்த இதாங்கிற டைம் முடிகிற வரைக்கும் நிக்காஹ் செய்யவும் செய்யாதீங்க, நிக்காஹ் சம்பந்தமான அக்ரிமெண்ட் பண்ணிடாதீங்க. உக்குதத்துக்கு அக்ரிமெண்ட் அர்த்தம். உக்குதத்துங்கிற அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினா அக்ரிமெண்ட்ங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துறன்னு பாக்குறோம். அப்ப நம்ம எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா முடிச்சுனோட முடிச்சுன்னு விளங்கிறாதுங்கிறதா சொல்ல வர்றேன். இது இந்த ஆயத்துக்கு விளக்கத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லல. முடிச்சுகள் என்ன செஞ்சிடக்கூடாது, நெச முடிச்சு நினைச்சுக்கிற கூடாது. இந்த இதுல எதுலையுமே நெச முடிச்சு இல்ல, கல்யாணத்துல நெச முடிச்சு கிடையாது, அக்ரிமெண்ட் போடும்போது நெச முடிச்சு கிடையாது, நாக்குல நெச முடிச்சு கிடையாது. முடிச்ச கொண்டு கருத்து என்னன்னா ஒரு பிடிமானம், ஒரு ஒரு இணைப்பு, ஒரு சிக்கல், நேர் மாத்தமான அர்த்தம் இருக்குது. இப்படி பல அர்த்தம் உள்ள வார்த்தை. இப்ப நம்ம ஒன்றை பாதுகாப்பு தேடுறோம். இது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு புகாரியில 1074வது அதிசயம் எடுத்து பாருங்க, 3029வது அதிசயம் பாருங்க.
1074 3029 புகாரியில. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதே வாசகத்தை இந்த முடிச்சுல ஊதுறது இருக்கு பாருங்களேன், இதே மேட்டரை சொல்றாங்க. ஒரு மனிதன் அவன் தூங்கும் பொழுது ஷைத்தான் வந்து தலைமாட்டில் வந்து உட்கார்ந்து கொள்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஅகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஸி அஹதக்கும். இதா நாம உங்கள ஒருத்தர் தூங்கும் போது ஷைத்தான் தலைமாட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டா சலாச உகதின் 3 முடிச்சுகளை போடுகிறான். நீங்க தூங்கும் போது 3 முடிச்சு போடுறான். என்ன சொல்லி 3 முடிச்சு போடுறான்னு சொன்னா, அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத். ரொம்ப நேரம் இருக்கு, நல்லா தூங்குப்பா. நம்மள சுபுக்கு எந்திரிக்க கூடாதுங்கறதுக்காக வேண்டி என்ன செய்யறானா, ராத்திரில வந்து உங்க தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு 3 முடிச்சு போடுறானா. 3 முடிச்சு போட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, அலைக்க லைலுன் தவீல், இன்னும் இரவு நீளமா மிச்சம் இருக்கிறது, நல்லா தூங்கு என்று சொல்கிறான். ஒருவன் விழிக்க வேண்டிய நேரத்தில் தஹஜ்ஜத்திலே சுபஹுலையோ விழித்து விட்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் இன் ஹல்லத் உக்தத்துன், ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. முடிச்சவனே நெஞ்சிருச்சு, ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. முடிச்சிட்டு மரப்படுத்துருவோம். சில ஆளுக்கு என்ன செய்வோம், பாங்க சத்தம் கட்டு முடிச்சிருவோம், அலாரம் முடிச்சிருவோம், முடிச்சு அப்படி உட்கார்ந்து பட்டு விழுந்துருவோம். அப்படி போயிட்டா 2 முடிச்சு கடந்துகிட்டு இருக்கு. இந்த வல்லா எந்திரிச்சு உழு செய்து விட்டான் என்று சொன்னால் இன் ஹல்லத் உக்தத்துன், அடுத்த முடிச்சு அவிழ்ந்து விடும். அதாவது எந்திரிச்சவன ஒரு முடிச்சு அவிழ்ந்துரும், அது எந்திரிச்சு ஒழு செய்ய போயிடணும். ஒழு செய்ய போயிட்டீங்க என்று சொன்னா அடுத்த முடிச்சு அவிழ்ந்து விடும். இன் சல்லா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிதான் வைங்க, இன் ஹல்லத் உக்தத்துன், 3வது முடிச்சியும் அவிழ்ந்து விடுகிறது. உடனே ஷைத்தான் வந்து ரொம்ப கவலைப்பட்டவனாக ஓடி விடுகிறான். இல்லை என்று சொன்னால் ஒரு முடிச்சு எந்திரிச்சு படுத்தேன்னு வை, அவனுக்கு பயங்கர குஷி ஆயிருவான், பயங்கர சந்தோஷம் ஆயிருவானா ஷைத்தான். அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிச்சிருந்தா என்னங்கிற இதான் முடிச்சிங்க. ஷைத்தானுடைய நல்ல காரியம் செய்யாமல் நமக்கு முடிச்ச போட்டு வைக்கிறான் பாருங்க, அதுல இருந்து அவன்கிட்ட தான் பாதுகாப்பு தேடணும். இதுல வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து என்ன கேர்ஃபுல்லா இருந்தாலும் பிறண்டுருவோம். அப்ப நம்ம டெய்லி அதை இரவுல படுக்கும்போது ஓத சொல்றாங்க, இந்த நஃபாதாத்து ஃபில் ராத்திரில ஓத சொல்றாங்க. இந்த சூறாக்களை எப்போ ஓத சொல்றாங்க, படுக்கைக்கு போகும்போது ஓதுங்கிறாங்க. படுக்கைக்கு போகும்போது நம்ம சுபுக்கு எந்திரிக்கணும். சுபுக்கு எந்திரிக்காம இருக்கிறதுக்கு அங்க ஒருத்தன் இருக்கான் பக்கத்துல, எந்திரிக்க விடாம ஆக்குறதுக்கு. அதை ஜெயிக்கிறதா இருந்தா நம்ம மேல நம்பிக்கை வச்சிடாம அவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அலாரத்து மேலையும் பக்கத்தில் உள்ளவங்க மேலையும் நம்பிக்கை வைக்கிறத விட படைச்சவன் மீது கூடுதல் நம்பிக்கை வைக்கணும். யா அல்லாஹ் நீ எழுப்பி வச்சிரு. கேசட் மாத்தணும்.